பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரும் சந்திக்க மிகுந்த சந்தோஷம். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சவுல ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டு இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் உனக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ செய்ய வேண்டியது உனக்கு நான் திரும்பி அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்துரு அப்படின்னு சொல்லி சவுல் கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாங்க. அதாவது ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக இதெல்லாம் நடக்கும், நீ கொஞ்சம் ஒரு 7 நாள் காத்துரு அப்படின்னு சொல்லி. இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு சவுல் திரும்புறாரு. அப்போ ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டு சவுலுக்கு வேறு இருதயத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஏன் நமக்கு வேறு இருதயம் வேண்டும்? திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எப்படி? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. ரொம்ப பெரிய கேடுன்னா நம்ம இருதயத்துல இருந்துதான் நமக்கு தீவினையான யோசனைகள் எல்லாம் எழும்பி வருது. பொறாமை, பொறுமை இல்லாத குணங்கள், அதுக்கப்புறம் வீணான சண்டையிடுதல், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துல இருந்து வருது. பெருமையான ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருதயத்துல இருந்து வருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சவுலுக்கு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு ஏற்ற விதமான அவர் வேறு இருதயத்தை சவுலுக்கு கொடுக்கிறார். பாருங்களேன் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம். அவங்க பெயரெல்லாம் சொல்லி நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஏசப்பா, வேறு இருதயத்தை சவுலுக்கு கொடுத்ததை போல அப்பா, எங்க குடும்பத்துல இருந்து நம்ம ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேறு இருதயத்தை நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம ஜெபிக்கலாமா? உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா தேவன் அவங்களுக்கு வேற இருதயத்தை கொடுக்கணும்னு ப்ரேயர் பண்ணலாமா? டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற இருதயத்தை தேவன் கொடுக்கணும்னு ப்ரேயர் பண்ணலாமா? ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் இருந்தாங்கன்னா தேவன் அவங்களுக்கு வேற இருதயத்தை கொடுக்கணும். ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸ்ல குடிகாரங்களாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவன் வேற இருதயத்தை கொடுக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணலாமா? ஏன்னா இருதயம் ரொம்ப கேடு நிறைந்ததா இருக்கிறது. அது மாற வேண்டும். அதை யாரால மாற்ற முடியும்னா தேவனால மாத்திரம்தான். ஒண்ணு நாம மாறணும். அது நம்மளா மாற முடியலன்னா தேவன் வேறு இருதயத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்கு நாம் இருதயத்தில் நம்ம வாஞ்சித்து நம்ம அதுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. தேவன் அவங்களுக்கு வேற இருதயத்தை கொடுக்க வேணும். கீழ்ப்படியாம முரட்டாட்டத்தனமான பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி ஜெபிங்க. தேவ விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த இந்த அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ்க்காக நன்றியப்பா. தேவன் சவுலுக்கு வேற இருதயத்தை கொடுத்ததை போல இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத அப்பா எங்க குடும்பத்துல இந்த உறுப்பினருக்கு தேவன் வேறு இருதயத்தை கொடுப்பீராக. கீழ்ப்படியாம இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வேறு இருதயத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, நாங்களும் கூட சில சமயங்களில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்வதற்கு ஏற்ற வேறு இருதயத்தை எங்களுக்கும் தருவீராகப்பா. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு வேறு இருதயத்தை தருவாராக. அவருக்கு ஏற்ற, தேவனுக்கு ஏற்ற, எப்படி தாவீதை தேவனுக்கு ஏற்ற அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கடவுள் பார்த்தாரோ அதே மாதிரி நம்மளையும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வேறு இருதயத்தை தேவன் தருவாராக. இன்னும் ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.